பிரம்ம முகூர்த்த மேட்ரிமோனியில் பிரான்ச்சைஸ் ஆக இணைந்து வெற்றி பெறுங்கள். மாதம் 25,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை சம்பாதிக்க விரும்புகிறீர்களா? திருமண சேவையில் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த விரும்புகிறீர்களா? பிரம்ம முகூர்த்த மேட்ரிமோனியுடன் பிரான்ச்சைஸ் ஆக இணைந்தால் உங்கள் கனவுகள் நிஜமாகும். பிரம்ம முகூர்த்த மேட்ரிமோனி மக்களின் நம்பிக்கையை பெற்ற தமிழகத்தின் முன்னணி திருமண சேவை நிறுவனமாகும். 17 வருட அனுபவத்துடன் நாங்கள் ஆயிரக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி ஜோடிகளை இணைத்துள்ளோம். எங்களுடன் பிரான்ச்சைஸ் ஆக இணைந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்கள். பிரான்ச்சைஸ் ஆக பணிபுரிய உங்கள் கடை அல்லது அலுவலகத்தின் பரப்பளவு குறைந்தது 150 சதுர அடி இருக்க வேண்டும். அல்லது தனி நபராகவும் இருக்கலாம். நீங்கள் தொழில் வியாபாரம் தொடங்கி குறைந்தது 3 மாதங்கள் ஆகி இருக்க வேண்டும். அனுபவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. கடை அல்லது அலுவலகம் உங்கள் மாவட்டத்தின் தலைநகரம் அல்லது தாலுகா நகரங்களில் இருப்பது இன்னும் சிறப்பு. பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. குறிப்பு: ஆகஸ்ட் 30, 2025 க்குள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறுகிய கால சலுகையாக ₹1 செலுத்தி பதிவு செய்யவும். பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தவும். சவுந்தரநாயகி அம்பாள் உடனுரை அனந்தீஸ்வரர் திருக்கோயில், சிதம்பரம். வார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த மகாவிஷ்ணுவை தாங்கிக் கொண்டிருப்பவர் ஆதிசேஷன். ஒரு சமயம் வழக்கத்தை விட சுவாமியின் எடை அதிகமாக தெரியவே ஆதிசேஷன் காரணம் கேட்டார். அவர் சிவனின் நாட்டியத்தை மனதில் நினைத்ததால் உண்டான ஆனந்தத்தில் எடை அதிகம் தெரிந்ததாக கூறினார். ஆதிசேஷன் தனக்கு அந்த தரிசனம் கிடைக்க அருளும்படி வேண்டினார். அவர் பூலோகத்தில் சிதம்பரம் சென்று வியாக்ரபாதருடன் சேர்ந்து சிவனை வழிபட அந்த தரிசனம் கிடைக்குமென்றார். அதன்படி ஆதிசேஷன் பூலோகத்தில் அத்திரி மகரிஷி அனுசுயா தம்பதியரின் மகனாக அவதரித்தார். பதஞ்சலி என பெயர் பெற்றார். தில்லைவனம் எனப்பட்ட இப்பகுதியில் தங்கியவர் தீர்த்தம் உண்டாக்கி அதன் கரையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தார். இவருக்கு பதஞ்சலியின் பெயரால் அனந்தீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. பதஞ்சலிக்கு அனந்தன் என்றும் பெயருண்டு. பின் நடராஜரின் தரிசனம் கிடைக்கப் பெற்றார். பதஞ்சலி மகரிஷிக்கு இங்கு தனிச்சன்னதி உள்ளது. பெருமாள் ராமாவதாரம் எடுத்தபோது லட்சுமணராக அவதாரம் செய்தவர் பதஞ்சலியே ஆவார். இவரது நட்சத்திரம் பூசம் என்பதால் இந்நாளில் விசேஷ பூஜை நடக்கிறது. மார்கழி திருவாதிரையன்று நடராஜருடன் பதஞ்சலி மகரிஷியும் புறப்பாடாவார். யோக சூத்திரத்தை எழுதியவர் பதஞ்சலி என்பதால் யோகாசன கலையில் தேர விரும்புவோர் இங்கு வேண்டிக் கொள்கின்றனர். இக்கோயிலிலுள்ள சில தூண்களில் யோகாசன முறைகள் சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளன. நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டோர் தோஷம் நீங்கவும் கல்வி கலைகளில் சிறந்த இடம் பெறவும் பதஞ்சலியை வணங்குகின்றனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நேர் பின்புறமாக அமைந்த கோயில் இது. கோயிலுக்குள் நுழைந்ததும் பதஞ்சலி தீர்த்தம் உள்ளது. இத்தீர்த்தத்தின் இடப்புறம் ராஜசண்டிகேஸ்வரர் இருக்கிறார். ராஜயோகம் கிடைக்க இவரையும் செல்வம் பெருக அருகிலுள்ள வடக்கு நோக்கிய இந்த விநாயகரையும் வணங்குகின்றனர். பிரகாரத்தில் அருகருகில் சூரியன் சந்திரன் உள்ளனர். எனவே இத்தலத்தை நித்திய அமாவாசை தலமாக கருதுகின்றனர். முன்னோருக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதோரும் பித்ரு தோஷம் உள்ளோரும் நிவர்த்திக்காக இங்கு சிவனையும் சூரிய சந்திரரையும் வணங்குகின்றனர். திருவாரூர் தவிர உலகிலுள்ள அனைத்து சிவாலயங்களிலுள்ள சுவாமிகளும் சிதம்பரத்தில் ஒடுங்குவதாக ஐதீகம். எனவே நடராஜர் கோயிலில் நடக்கும் அர்த்தஜாம பூஜை, அதாவது இரவு 10 மணிக்கு நடக்கும் இந்த பூஜை மிகவும் விசேஷம். இப்பூஜையை தினமும் அனைத்து மகரிஷிகளும் முனிவர்களும் வந்து தரிசிப்பதாக ஐதீகம். இவர்கள் தினமும் உச்சிக்காலத்தில் இங்கு அனந்தீஸ்வரரை தரிசனம் செய்வதாக தலவரலாறு சொல்கிறது. எனவே உச்சிக்காலத்தில் இத்தலத்தையும் அர்த்தஜாமத்தில் சிதம்பரம் நடராஜரையும் தரிசிப்பது விசேஷம். கோயில் முன் மண்டபத்திலுள்ள ஒரு தூணில் ஆஞ்சநேயர் தலைக்கு மேலே வாளை வைத்து வணங்கியபடி காட்சியளிக்கிறார். பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், கஜலட்சுமி, சனீஸ்வரர், நவக்கிரகம், பைரவர் உள்ளனர். சிவன் சன்னதி கோஷ்டத்தில் வல்லபை கணபதி, தெட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா உள்ளனர். நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டோர் தோஷம் நீங்கவும் கல்வி கலைகளில் சிறந்த இடம் பெறவும் பதஞ்சலியை வணங்குகின்றனர். ராஜயோகம் கிடைக்க சண்டிகேசரையும் செல்வம் பெருக விநாயகரையும் வணங்குகின்றனர். முன்னோருக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதோரும் பித்ரு தோஷம் உள்ளோரும் நிவர்த்திக்காக இங்குள்ள சிவனையும் சூரிய சந்திரரையும் வணங்குகின்றனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நேர் பின்புறம் மேற்கு திசையில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோயில் உள்ளது. ஆட்டோ வசதி உண்டு. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.
வரன் தேடும் பெற்றோருக்கு ஒரு அறிவிப்பு. பிரம்ம முகூர்த்த திருமண தகவல் மையம். வரன் அறிமுக விழா. வரன்களின் தகவல் ஆன்லைனில் பதிவு செய்ய மற்றும் விரும்பும் வரனை தேர்வு செய்ய www.bmmatrimony.com. நேரில் சந்திப்பதற்கு நல்ல சந்தர்ப்பம். அநேக வரன் பற்றிய தகவல்கள் மற்றும் ஆலோசனைகள் பெற அரியதொரு வாய்ப்பு. விவரங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணவும். வாட்ஸ்ஆப் எண் 9444147232.